திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வணக்கம். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் மகிழ்ச்சியான திருமறை நேரம் குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எக்ஸாம் எழுதிட்டு முடிஞ்சிருப்பீங்க. சில பேருக்கு ஒரு புதிய கல்லூரிக்கோ அல்லது பள்ளிக்கோ ஆயத்தமாகலாம். விடுமுறை நாட்களில் வேத வசனங்களை கற்றுக்கொள்கிற விஷயத்தில் பிள்ளைகளுக்கு தயவுசெய்து புத்தி சொல்லுங்க. ஏதாவது ஒரு புத்தகத்தையோ அல்லது வசனங்களையோ மனப்பாடு செய்ய சொல்லிக் கொடுங்க. ஒரு ஆவிக்குரிய பயிற்சி எடுப்பதற்கு இந்த விடுமுறை நாட்களை நல்லா பயன்படுத்த சொல்லுங்க. அதுக்கு பெற்றோர் தான் ஒரு ஊக்கமான ஒரு காரியமாக பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு நாமோ நடைமுறை கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக நாம் செய்ய வேண்டிய பணிகள், ஒரு சபை, அந்த சபையிலேருந்து நிறைய ஊழியங்களை நற்பணிகள்லாம் செய்வாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. சபை என்பது நாம் தான். சபையில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உபதேசங்களை கற்றுக்கொண்டு சபைக்கு போய் வருவது மாத்திரமல்லாமல் தான் இருக்கிற சமுதாயத்துக்கும் தான் வாழுகிற பகுதி மக்களுக்கும் பிரயோஜனமான ஒருவனாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார்? நீங்கள் பயன்படுகிற சாரமுள்ள உப்பாக இருங்கள், பயன்படுகிற வெளிச்சத்தை கொடுக்கிற விளக்காக இருங்கள். எல்லாரும் பார்த்து உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல கிரியைகளை செய்கிற மனிதராக இருங்கள் அப்படின்னு சொல்றார். அதனால நாமும் தேவனுடைய உபதேச விஷயங்கள்ல வைராக்கியமாக நல்ல அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கு சமமாக அனுதினமும் நற்கிரியைகளை செய்ய வேண்டியதும் மிக அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்களாம். ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லாதிருந்தார்கள். இன்றைக்கு நிறைய பேர் வைராக்கியமும் அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள், தங்கள் கிரியைகளிலேயோ அப்படியே முடங்கி போயிருக்கிறாங்க. நிறைய நல்ல விஷயங்களை செய்யாமல் இருக்கிறாங்க. வசனம் சொல்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போனால் அதுவே அவனுக்கு பாவமா இருக்கும். ஆகவே இதை குறித்த காரியங்கள், என்னென்ன நல்ல விஷயங்களை, நற்கிரியைகளை, ஊழியங்களை எவ்விதமாகவெல்லாம் நாம செய்யலாம்ன்றதான் இன்னைக்கு நாம கேட்க போகிறோம். கவனிப்போமா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. இந்த வான்வழி வகுப்பின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் கூடி வருகிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து இந்த நாட்களில் நம்ம படித்து வருகிறோம். விசேஷமாக கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் ஒரு கோல்டன் ரூல், ஒரு தங்க பிரமாணம் பேசப்பட்டிருக்கு. அது கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். புதிய ஏற்பாடு கிறிஸ்துவனுடைய பிரமாணமா இருக்கு. நியூ டெஸ்டமெண்ட் இட் இஸ் எ கிரைஸ்ட் லா. கிறிஸ்துவ மார்க்கத்தில் உள்ள ஒரு ஆரோக்கியமான உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்பிடிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையின்படி நடப்பது மாத்திரமல்ல, நம்முடைய அயலாராகிய சகோதர சகோதரிகளோட வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்துல தனி மரம் தோப்பாக மாற முடியாது. எங்கேயா ஒரு மரம் தோப்பு நீங்க அழைப்பீங்களா? காடுன்னு அழைப்பீங்களா? அப்போ காடுன்னு சொன்னா அங்க ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கணும். அது மாதிரி கிறிஸ்தவர்கள் எங்கேயோ தனியா ஒரே ஒரு ஆளு ஒழுங்கான மக்களா இருக்க முடியாது. பல மக்களோடு சேர்ந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அதாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்பதா கிறிஸ்தவம். இன்னைக்கு 2000 வருஷமா கிறிஸ்தவத்தை உலகம் முழுவதையும் நாம் பார்க்கும்போது எங்க பார்த்தாலும், எந்த நாட்டில் பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் தியாகம் செய்கிறவர்களாகவும் உழைக்கிறவர்களாகவும் கொடுக்கிறவர்களாகவும் ஒரு அவசர காலத்துல ஒரு ஆபத்து வேளையில நன்மை செய்வர்களாகவும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பயங்கரமான சுனாமி வந்த போது மேலை நாடுகளிலிருந்து உதவிகள் கப்பல் கப்பலாகவும் விமானமாகவும் வந்தது. அது எதை முன்னிட்டு வந்தது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இவ்விதமாக கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று
காண்பிக்கிறது தான். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு அற்புதமான வசனம் இருக்கு. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். We were created to do good works. நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். நாம் அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒரு ஆள் கிறிஸ்டியன் ஆயிட்டாரு, அப்புறம் என்ன, பேர் மாறித்திட்டாரு. அப்புறம் வாழ்க்கை என்பது சமுதாயத்தில் இருக்கிறது. நாம் சமுதாயத்தில் ஒரு அங்கமா இருக்கிறோம். தனியா நோவா பேழையில உள்ள உட்கார்ந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவன் வாழ முடியாது. கிறிஸ்தவன் உப்பாக உணவு முழுவதும் அந்த உப்பு கரைந்து ருசி கொடுப்பது போல ஒரு கிறிஸ்தவன் வெளிச்சமாக இருளுள்ள இடங்களில் பிரகாசிக்கிறவனாக தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன். அதுக்கு பேர் 5th பில்லர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டா, நாங்கள் லஞ்சமே வாங்க மாட்டோம், லஞ்சமும் கொடுக்க மாட்டோம் என்ற அமைப்பு தான் தங்களை 5th பில்லர், இந்த நாட்டினுடைய 5வது பில்லர் என்று தூண் என்று அதை சொன்னாங்க. கிறிஸ்தவனாக இருந்தா பாரத்தை சுமப்பது, பிறருக்கு உதவி செய்வது கூட ஒரு 5th பில்லரை போல இருக்கிறது. அது அவன் மேல விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30 முதல் 35 வரை நாம் வாசிக்கும் போது லூக்கா ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வந்த ஊமையின் வழியாக நமக்கு காண்பிக்கிறார். அதாவது ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு ஒரு சமாரியன் பிரயாணப்பட்டு வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இந்த சம்பவத்தின் மூலமாக கிறிஸ்துவானவர் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் எவ்விதமாக சுமக்கலாம் என்பதை காண்பிக்கிறார். அதாவது கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராக எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற ஒரு மனிதன் தரையில இருக்கிறான். ஆனால் அவனுக்கு உதவி செய்வதற்காக கடவுளுடைய வேலை செய்கிற ஒரு ஆசாரியன், அவன் பலி செலுத்துகிறவன், மனிதனுக்காக இரக்கம் காட்ட வேண்டியவன். ஆனா அவனை பார்த்துட்டு ஒரு பக்கமா ஒதுங்கி போயிட்டான். ஒரு காலம் அவனுடைய மனதுல நான் போகணும் அவசரமா, பலிப்பீடத்துல பலிகள் ஏராளமா இருக்கிறது, நான் ஆண்டவருக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைச்சு போயிருக்கலாம். பின்னாலேயே ஒரு லேவியன் வந்தான், அவனை இவனை கண்டானா. அவன் என்ன நினைச்சான், ஆசாரியரே முன்ன போயிட்டாரு, நான் லேட்டா போனா எப்படி, நான் போய் உதவி செய்யணும், நான் தேவனுடைய ஆலயத்துல காணப்படணும்னு சொல்லி அவன் ஓடி போனான். இப்பொழுது வேறு ஒரு ஆள் வரான், அவன் ஒரு சமாரியன், அவன் ஒரு வாகனத்துல ஏறி வரான். அதை விட்டு கீழே இறங்கி அவனை கண்டு மனதுருகி அவனுடைய காயங்கள்ல தான் வைத்திருந்த எண்ணெயை ஊற்றி கட்டி அவனை தன்னுடைய வாகனத்தின் மீது வைத்து நடத்தி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு சத்திரம், அந்த காலத்துல சத்திரம் என்பது ஒரு சின்ன கிளினிக் மாதிரி, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி, அங்க அவனை கொண்டு போய் விட்டுட்டு, அக்காலத்தில் 2 பணம் என்பது மிகப்பெரிய தொகை, அதை கொடுத்து இவங்களை பராமரித்துக் கொள்ளுங்கள், வேற ஏதாவது அதிகமா நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னான். இந்த சேவையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட சேவையை உலகம் முழுதும் செய்வதனால்தான் இயேசுவை ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். இயேசுவிடத்தில் மக்கள் அலையலையாக திரும்புகிறார்கள். இயேசுடைய அன்பின் வார்த்தைகளுக்கு மனம் உருகுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படப்படுகிறது. நண்பர்களே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு சமமாக இருக்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரம்
22, 23 வருஷங்கள் இப்படி நம்ம படிக்கிறோம். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கிறிஸ்தவ சேவை என்பது இதுதான். எஜமான் வர்றாரு, அவர் பார்க்கிறாரு, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரி நீங்க செய்யாம, உண்மையிலேயே கடவுள் நம்மை பார்க்கிறார், அவருக்கு முன்பாக நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றுவோம். எஜமான் பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன, கடவுள் என்னை பார்க்கிறார், ஆகவே கடவுள் எனக்கு பலன் கொடுப்பார், ஆகவே நான் என்னுடைய பணிகளை உண்மையாய் செய்கிறேன், மனுஷருக்கென்று நான் ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்கிறேன் என்று சொல்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? அதே வண்ணமாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை இப்படி நம்ம படிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் பரலோகத்திற்கு பிதா அவனை கனப்படுத்துவார். பாத்தீங்களா? ஆகவே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கத்தக்கதாக நாம் ஊழியங்களை செய்ய வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கும்படி அப்படி நாம் செய்ய வேண்டும். நண்பர்களே, இந்த ஒருவர் பாரத்தை ஒரு சுமக்கிற இந்த வரிசையில ஒரு பலமான ஒரு பொருளை, எடை நிறைந்த ஒன்றை தூக்கிட்டு போற ஒரு பாரம் மட்டும் இந்த பாரம் அல்ல. ஒருவர் பாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் a weight. ஒருவருடைய அறியாமை கூட, ஒருவருடைய அவிசுவாசம் கூட, ஒருவருடைய கீழ்ப்படியாமை கூட ஒரு பாரம் தான். அதை நீக்குவதற்கு நாம் உதவி செய்யணும், அதை களைவதற்கு நாம் உதவி செய்யணும், அதை திருத்துவதற்கு நாம் உதவி செய்யணும். நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சில சமயங்களில் காரசாரமாகவும் வைராக்கியம் நிறைந்ததாகவும் நெஞ்சிலே முள் போல் குத்துகிறதாகவும் இருக்கிறது என்று எனக்கு சொல்கிறார்கள். காரணம், அறியாமையை நீக்கும் ஒரு பாரமான ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். உங்கள் விசுவாச குறைவை நீக்கிவிடும்படியான ஒரு பாரமான ஊழியத்தை செய்கிறோம். உங்களுக்கு விசுவாசம் வளரும்படியான அந்த பாரமான ஒரு ஊழியத்தை செய்கிறதுனாலே, சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னதனாலே சத்ருவானேனோ என்று பவுல் கேட்கிறார். அது மாதிரி சத்தியத்தை எடுத்து சொல்வதும் கூட ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதற்கு உரியதாக இருக்கிறது. மத்தேயு 28வது அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுவும் கூட அந்த மனிதனுடைய பாரத்தை சுமப்பதற்கு சமமா இருக்கிறது. காரணம், மத்தேயு 15வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், மனுஷ பாரம்பரியமாகிய பலவிதமான பாரம்பரியங்களை அவர்கள் போதனைகளாக வைத்திருக்கிறாங்க. அந்த பாரம்பரியங்களை குறித்து எடுத்து சொல்லி அதை விட்டு கிறிஸ்துவை பின்பற்றும்படி அவர்களை ஆயத்தமாக்க வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. அதே போல ஒழுங்கற்றவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. அந்த ஒழுங்கற்றவனை சத்திய வழியில நடக்க வேண்டும் என்று எச்சரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட மக்களை சீர்படுத்த வேண்டும். அவர்கள் சரியான பாதைக்கு வரும்படியாக அவருடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டும். ஒருத்தர் ஆலயத்துக்கு போகல, தொழுகைக்கு வரல, அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விளங்கல, அவருடைய பாரத்தை சுமக்கத்தக்கதாக அவருடைய வாசலுக்கு நாம் சென்று அவரை அழைக்க வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாள் வருகிறதை காணும் போது சபை கூடி வருதலை விட்டு விடுகிற ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு எவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டுமோ அவ்வளவு சொல்ல வேண்டும். ஆகவே புத்தி சொல்லுதலும் கூட ஒருவருடைய பாரத்தை சுமப்பதற்கு சமமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, ஏழைகளுக்கு உதவுவது, சபைக்கு கொடுப்பது, giving also a kind of a sharing burden. ஆகவே நாம் உதவி செய்ய வேண்டும்.
எல்லா வகையிலும் உதவி செய்யணும். ஜெபத்தின் மூலமாக, பணத்தை நாம் கொடுக்கிறதன் மூலமாக, மருந்துகளை கொடுக்கிறதன் மூலமாக, உணவை கொடுக்கிறதன் மூலமாக, உடைகளை கொடுக்கிறதன் மூலமாக. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அதாவது நமக்கு கைக்கு நேரிடுகிறவைகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவன் தன்னுடைய மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன் என்று வாசிக்கிறோம். இன்னொரு விஷயம் பாருங்க, சந்தோஷமா இருக்காங்க. இப்ப சந்தோஷமா இருக்கிறவங்க கிட்ட நான் எப்படி பாரத்தை சுமக்குது நீங்க கேட்கலாம். வசனம் சொல்கிறது, சந்தோஷப்படுகிறவுடனே நீங்கள் சந்தோஷமா இருங்கள், துக்கப்படுகிறவர்களுடனே நீங்கள் துக்கமாயிருங்கள். இதுதான் ரோமர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆக இந்த மாதிரி கூட ஒருவருடைய பாரத்தை நாம் சுமக்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் காலத்துல கண்ணீர் விட்ட மக்களை பார்க்கிறார். கண்ணீர் விட்டு அவர் அழுகிறதை பார்த்த போது அவர் என்ன செய்தாரு? யோவான் 11:35 நம்ம படிக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார். ஆக சந்தோஷமா இருக்கிறவர்களோட சந்தோஷமா இருக்க வேண்டும், அழுகிறவர்களோட அழுகிறவர்களா இருக்க வேண்டும். இதுவும் கூட ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதற்கு சமமா இருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், யாவரோடும் சமாதானமாயிருங்கள். இதுவும் கூட ஒரு பாரத்தை சுமப்பது தான். சில ஆள் இருக்காரு, அவருக்கு சமாதானமே பிடிக்காது, மற்றவங்க சமாதானம் செய்யறதும் பிடிக்காது, சமாதானமா யாரும் இருக்கவும் கூடாது என்ற எண்ணத்திலே வாழ்கிறவராக இருப்பார். எப்படியாவது ஒரு கலகம் பண்ணி எல்லாரையும் ஓட்டி விடுற ஒரு ஆளா இருப்பார். இது தேவனுடைய வேலை இல்லை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்கள் சமாதானத்தை விதைக்கிறார்கள். சமாதானத்தில் அவர்கள் சமாதானத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களா இருப்பார்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது. நாம் யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ளே நீதிமானாக்கப்பட்டவர்கள் சமாதானத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று ரோமர் 5:1 வாசிக்கிறோம். நண்பர்களே, இந்த நாள்ல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது, அப்படியானால் சபையில பல்வேறு விதமான ஊழியங்கள் இருக்கு. உதாரணமாக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தலருடைய உபதேசம் இப்பொழுது இருக்கிறது, தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் நம்ம இடத்தில் இருக்கிறது. மீதி இருக்கிற 3 ஊழியங்கள், மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர். இந்த மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகருக்கு யார் உதவி செய்வது? அவருடைய தேவையை யார் கொடுப்பது? அதுதான் கலாத்தியர்ல நம்ம படிக்கிறோம். நமக்கு நேரிடுகிற சமயத்துக்கு தக்கதாக நாம் சோர்ந்து போகாமல் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் செய்ய வேண்டிய நன்மையை செய்ய வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். 9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே இருப்போம். ஆகவே நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். விசேஷமாக யாவருக்கும் செய்கிற நன்மையை விட கொஞ்சம் கூடுதலாக விசுவாச குடும்பத்தாருக்கு, இங்கே விசுவாச குடும்பத்தார் என்பது தேவனுடைய வேலையை முழு நேரமாய் செய்கிற மக்களை நாம் ஆதரிக்க வேண்டும். அடிக்கிறதோட என் மேல ஒரு குற்றச்சாட்டு மக்கள் சொல்றாங்க, ஐயா தசம பாகம் இல்லைன்னு சொல்றாரு. தசம பாகம் இல்லைன்னு சொல்றதுனுடைய அர்த்தம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டின்படி நாம் தசம பாகத்தை கொடுப்பது சரியில்லை. நம்முடைய மனதில் நியமித்தபடி, நமக்கு இருக்கிற நிறைவின்படி, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி, நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற விசுவாசத்தின்படி 10ல் 1 அல்ல, 10ல் 5 கொடுங்கள், 10ல் 10 கொடுங்கள், எவ்வளவு வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் கட்டாயம் என்று ஏற்படும் போது அது விசுவாச கிரியா இருக்காது. நியாயப்பிரமாணத்துல தான் கட்டாயம், அது கிரியாக இருக்கும். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது விசுவாசம் தேவ நீதியால் நிறைந்திருக்கிறதுனால நீங்கள் தாராளமாய் செய்ய வேண்டும். ஊழியர்களை தாங்க வேண்டும், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும். விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாரை நாம் ஆதரிக்க வேண்டும். அதனால்தான் போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் இருக்குது. இப்போ கோதுமையோ அல்லது நெல்லையோ மெரித்து கொண்டிருக்கிற மாடுகள் போரடித்து கொண்டிருக்குது. அது வாய் ஏன் கட்டணும்?
அதுதான் கஷ்டப்பட்டு சுற்றி வருகிறது இல்லையா, மெரிக்கிறது இல்லையா, தானியத்தை அது பிரிக்கிறது இல்லையா. ஆகவே கொஞ்சம் வக்கீல சாவிடட்டுமே. ஆகவே போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று எழுதியிருப்பது மாடுகளுக்காக கவலைப்பட்டதனால் அல்ல, தேவன் நம்மை குறித்து கவலைப்பட்டிருக்கிறார். இந்த கருத்தை 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம படிக்கிறோம். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்கிறேனோ, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்கிறது இல்லையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் மாடுகளுக்காகவே கவலைப்படுகிறாரோ, நமக்காகத்தான் இதை சொல்கிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் நம்பிக்கை தன் நம்புகிறதிலே பங்கடையும் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியது. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. இந்த கருத்து உபாகமம் 25வது அதிகாரம் 4வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். ஆகவே நாம் சபையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். சரி, ஊழியம் செய்கிறோம் என்று சொல்றோம். அதுவும் கூட ஒரு பாரத்தை ஒரு சுமக்கிறது தான். அந்த ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆகவே ஊழியம் செய்வதில் கூட ஒரு பாரத்தை ஒருவர் நாம் சுமக்கிறவர்களா இருக்கிறோம். அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற விஷயத்துல நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆகவே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது நாம் பல கடமைகளை செய்ய வேண்டியதா இருக்கிறது. 2:10 நாம் வாசித்தது போல நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசு தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாகவே தமது ராஜ்யத்தில் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆக ரோமர் 12வது அதிகாரம் 7வது வசனப்படி ஊழியத்திலும் போதனையிலும், ரோமர் 12:8வது வசனத்தின்படி புத்தி சொல்கிறதிலும் கொடுக்கிறதிலும், ரோமர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி சந்தோஷப்படுகிறதிலும் அழுகிறதிலும், ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி யாவரோடு சமாதானமா இருக்கிறதிலும், கடைசியாக ரோமர் 12:21 வாசிக்கிறோம், தீமையை நன்மையினாலே நாம் ஜெயிக்க வேண்டுமா. இதுவும் கூட ஒரு பாரத்தை ஒரு சுமக்கிறது தான். We must overcome evil by good. தீமையை நன்மை செய்து, தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்து கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தை சிலுவையிலே கொடுத்தார். அவரை மனித கரங்கள் அறைந்தன, அவரை மனித கரங்கள் ஆணிகால் கடாவின, அவரை மனித கரங்கள் முச்சுடிகளை வைத்து அவருடைய தலையில கிரீடமாக்கி அதை சூட்டினர். அவருடைய முகத்தில் மனிதர்கள் உமிழ்ந்து எச்சை உமிழ்ந்து அவரை அவமானப்படுத்தினாங்க. எல்லாவற்றையும் அவர் சகித்தார். அவர்களுக்காக சகித்து ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவளை மன்னியும் என்று கேட்டார். ஆகவே தீமையை நன்மையினாலே அவர் நிறைவேற்றினார். ஆகவே கிறிஸ்துக்குள்ள நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, இந்த நாள்ல நாம் கேட்ட இந்த வசனங்கள் ஒரு கால் நம்முடைய மனதின் ஆழத்துல பதிய மறுக்கலாம். காரணம், நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத அளவுக்கான விஷயங்கள், நம்மால் சகிக்க முடியாத விஷயங்கள். யாராவது ஒருத்தர் பார்த்து ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை கூடுன்னு சொல்ற அந்த கருத்தை கேட்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் செயல்பாடுன்னு வரும்போது அது கஷ்டமா தான் தெரியும். அவள் கிறிஸ்தவம் என்பது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது.
தன்னையே ஒரு நீதிமானாக புகழ்ச்சியாக எண்ணாமல் பிறரையும் எண்ணுவது. நண்பர்களை, இந்த நாளில் நாம் கேட்ட இந்த செய்தியை மனதில் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்கு பிரியமான வாழ்க்கை செய்யுங்கள். நாம் பிரார்த்தனை செய்வோம். இரக்கம் நேர்ந்த தகப்பனே, இந்த நாளிலே வசனத்தை கேட்ட உமது மக்களை நீர் ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கத்தக்கதாக இவ்விதமாக கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, இன்று கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்களை பற்றி நாம் செய்தியாக கேட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுடைய பணிகள் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட ஊழியங்கள் அவர்களால் செய்ய முடியும் என்பதை குறித்து வேத வசனத்திலிருந்து ஆழமான சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் விசுவாசத்தை அது வளர செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் அதிகமாக நம்புகிறோம். உங்களுடைய கடிதங்களுக்காக நன்றி, தொலைபேசி அழைப்புகளுக்காக நன்றி. நீங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் அதிகமாக திருமறை நேர நிகழ்ச்சியை பார்க்கிற மக்கள் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள் என்று அறிந்து நாங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தால் யார் அவனை கனப்படுத்துவார்கள்? கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தால் யார் அவனை கனப்படுத்துவார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை உடனே எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். உங்களுக்கான பரிசுகள் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. தேவ சமாதானமும் கிருபையும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருச்சபைக்கான பொருட்கள், சர்ச் ப்ராடக்ட்ஸ். அன்பர்களே, திருச்சபைக்கு தேவையான கம்யூனியன் ட்ரே, அதாவது பந்தி பாத்திரம், கம்யூனியன் கிரேப் ஜூஸ், திராட்சரசம், காணிக்கை பைகள், ஞானஸ்நான தொட்டிகள், மெகாபோன், ஆம்பிளிஃபயர்ஸ் இவைகளை வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 600082. தொலைபேசி எண் 25500882. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். சத்தியத்தை நீங்கள் கேள்விப்பட வேண்டும். ரோமர் 10:17. சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 20:30 மற்றும் 31. சத்தியத்தை கேட்டு நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட வேண்டும். ரோமர் 10:9-10 வசனங்கள். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். வேதாகமத்தை இலவசமாக தபால் வழியாக படிக்க விரும்புகிறீர்களா? 15 பாடங்கள் அனுப்பப்படும். விருப்ப மொழியை தெரிவியுங்கள். இறுதியில் உரிய சான்றிதழ் வழங்கப்படும். Write for free Bible correspondence course immediately. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 600082. தொலைபேசி எண் 25500882.